இந்த தென்னை மரம் பட்டு போய் 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இதை வெட்டாமல் இருந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் இதுதான். இந்த மரத்தில் டெய்லி வந்து கிளிகள் வந்து நிறைய வரும் எங்கள் வீட்டுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் மரம் வெட்டினோம்னா சரி கிளி வந்து முட்டை வச்சுருந்ததுன்னா அது சரியாக இருக்காதுன்னு சொல்லி வெட்டாமல் விட்டுட்டோம். ஒரு நாள் பார்த்தா திடீர்னு மரம் வந்து கீழே சாஞ்சிருச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 குஞ்சுகள் இருந்தது. அதில் பரிதாபமாக வந்து 3 கிளிகள் இறந்துருச்சு. அந்த விழுந்த வேகத்தில் இந்த ஒரு கிளி மட்டும்தான் வந்து தப்பிச்சுது. ஸோ அதை எடுத்து நாங்கள் வந்து பத்திரமா வச்சுருந்தோம். அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. கிட்டத்தட்ட 1 ஹவராக அதை அப்படியே விட்டுட்டோம். ஏன்னா அது வந்து ரொம்ப பயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 1 ஹவர் கழித்து அதுக்கு வந்து என்ன கொடுக்குறதுன்னு தெரியல. யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு மனித பிறவிகள் குழந்தைங்க பிறந்ததுன்னா பால் தான் கொடுப்போம். ஸோ அதே பாலையே வந்து அந்த கிளிக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து அந்த பாலை கொடுத்தோம். ஃபஸ்ட்டு அது குடிக்க ரொம்ப பயந்துது. அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும் போது கொஞ்சம் குடிச்சுது. இதை எதில் வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் ஒரு காட்டன் துணி எடுத்து அதில் வச்சு சுற்றி வச்சுருந்தோம். அது அதிலேருந்து வெளியில் வரவே மாட்டேன்னு அப்படின்னு ரொம்ப பயத்தில். அதோட ஹார்ட் பீட்டை பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ பயத்தில் இருக்குது. அதுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கு பாலே கொடுப்போம்னு சொல்லிவிட்டு திரும்ப பால் கொடுத்தோம். நீங்கள் இதில் பார்த்தா நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அதோட வாயை திறக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணலை. அதுக்கு வாய்கிட்ட வச்சோன்னே அதுவே தானாக திறந்து அந்த பாலை குடிக்க ஆரம்பிச்சிருச்சு 2வது வாட்டி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன கிளியை எடுத்து வளர்த்துருக்கீங்களா? அதுக்கு என்ன மாதிரி சாப்பாடு வந்து ஃபீட் பண்ணுவீங்க? இதை நாங்கள் ரொம்ப பத்திரமா கொடுத்துடணும் யாருக்கிட்டையாவது வளர்க்குறதுக்குன்னு சொல்லி பேர்ட்ஸ் வளர்க்குறவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம். இப்போ இது எங்ககிட்ட இல்லை. ஏன்னா ஏற்கனவே 3 கிளி இறந்துருச்சுன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.